கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களுக்கு புதிய நன்மையினாலும் புதிய கிருபைகளினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றும் அப்பா உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை சங்கீதம் 138 2ஆம் வசனம், சாம்ஸ் 138 verse 2. உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்த இருக்குது. அன்று சராசரங்களை படைத்த சர்வ வல்லமுள்ள தகப்பன் அப்பா சொல்றாங்க, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அப்பாவுடைய வார்த்தையை தான் என்ன பண்ணியிருக்காங்களாம், மகிமைப்படுத்தி இருக்கிறாங்க. அப்பாவோட வார்த்தை என்றும் மாறவே மாறாது. மனிதனுடைய வார்த்தைகள் மாறலாம், அப்பாவோட வார்த்தை என்றைக்குமே மாறவே மாறாது. யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ஜான் 17 verse 17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். அப்போ ஒரு மனிதன் பரிசுத்தம் ஆகணும் அப்படின்னா என்ன வேணும்? அப்பாவோட வார்த்தை வேணும். அப்பாவுடைய வார்த்தை இருக்கும்பொழுதுதான் அவங்களால பரிசுத்தமாகவே வாழ முடியும். உம்முடைய வசனமே சத்தியம். அப்பாவோட வார்த்தை தான் சத்தியம். அப்பாவோட வார்த்தையை சொல்லணும். அப்பாவோட வார்த்தையில சொல்லியிருக்காங்க, நானே உன்னை பரிசுத்தமாக்கும் கர்த்தர். அந்த வார்த்தையை விசுவாசித்து நீங்க சொல்லும் பொழுது அப்பா உங்களை பரிசுத்தமாக்கும். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த உலகம் மாறி போகும், இந்த சூழ்நிலைகள் மாறி போகும், கூட இருக்கிற மனிதர்கள் மாறி போகலாம். ஆனா அப்பாவோட வார்த்தை ஒரு நாளும் மாறவே மாறாது. அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று பிரசங்கி 3:11 நம்ம பார்ப்போம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கலாம், ஆனா அப்பாவோட வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அப்பா எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன். உங்க சூழ்நிலைகள் இன்று இருண்டது போல இருக்கலாம், அப்பா எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். இன்றைய காலை தினத்துல அப்பா சொல்ற வார்த்தை, உங்களுடைய எல்லா சூழ்நிலைகள் மாறி உங்க குடும்பத்துல சமாதானம் சந்தோஷத்தை அப்பா கட்டளையிடுவாங்க. எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஈப்ரு 4th chapter verse 12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதையுமா இருக்கிறது. அப்பாவோட வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளது. அப்பாவோட வார்த்தை எப்படிப்பட்டது? ஜீவனும் வல்லமையும் உள்ள வார்த்தை. அப்பாவுடைய ஒரு வார்த்தை உங்க உடைந்து போன மனதை என்ன பண்ணும்? மாற்றும். அப்பாவோட ஒரு வார்த்தை நோயாளியை சுகமாக்கும். அப்பாவுடைய வார்த்தை உங்க குடும்பத்தில் இருக்க குழப்பத்தை மாற்றி குடும்பத்துல சமாதானத்தை கொண்டு வரும். அப்பாவுடைய ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா இருளுகளையும் மாற்றி ஒளியின் இடத்துல அழைத்து கொண்டு வரும். அப்பாவோட ஒரு வார்த்தை உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா மந்திர தந்திர கிரியைகளை மாற்றி உங்களுக்கு ஒரு விடுதலையை கொண்டு வரும். அப்பாவோட வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அதனாலதான் சாத்தான் என்ன பண்ணுவான், நீங்க அப்பாவோட வார்த்தையை கேட்பீங்க, ஆனா அந்த அப்பாவோட வார்த்தையை எடுத்து போடுறதுக்கு அவன் ட்ரை பண்ணுவான். அப்பாவோட வார்த்தையை மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எந்த சூழ்நிலையிலையும் விட்டுவிடவே கூடாது. அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்று பார்க்கிறோம். இருபுறம் கருக்குள்ள பட்டயம்னா என்ன அர்த்தம்? சிலர் சொல்லுவாங்க 2 பக்கமும் ஷார்ப்பனா இருக்குன்னு சொல்லி. அப்படி அர்த்தம் கிடையாது. இருபுறம் கருக்குள்ள பட்டயம்னா நீங்க எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அப்பா ஒரு வாட்டி தீர்க்க தரிசனமாய் சொல்லுவாங்க. அதே வார்த்தையை எசேக்கியேல் திருப்பி சொல்லும் பொழுது அந்த வார்த்தை நடக்கும். அதே போலதான் இங்க அப்பா நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை எழுதி கொடுத்திருக்காங்க. அந்த வார்த்தையை அப்பா ஒரு முறை சொல்லிட்டாங்க, மீண்டும் ஒரு முறை நீங்க சொல்லணும். நீங்க சொல்லும் பொழுது அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வரும். வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஐசாயா 55 verse 11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்பட்ட வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்துல திரும்பி வருவது இல்லை. அது நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அப்பாவோட வார்த்தை சொல்றாங்க. அப்பாவோட வார்த்தை என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சுட்டு தான் வரும். அதனாலதான் சொல்றேன், அப்பாவோட வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்பாவோட வார்த்தையை அதிகமா படிக்கணும். இன்னைக்கு அநேகர் பாட்டு கேட்பீங்க, ரொம்ப சந்தோஷம். பாட்டு கேட்கறது சந்தோஷம்தான். அப்பாவுக்கு ஆராதனை பிடிக்கும். ஆனா வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் நம்ம சங்கீதம் 138:2 பார்க்கிறோம், சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அப்பா அவங்களுடைய வார்த்தையை மகிமைப்படுத்திருக்கான். விழுந்து போன தூதன் என்னவா இருந்தான்? லூசிபர். ஆராதனை வீரனா தான்
இருந்தான். அப்பாவுக்கு ஆராதனை ரொம்ப பிடிக்கும். ஆனா வார்த்தை தான் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அப்பாவோட வார்த்தையை தான் மகிமைப்படுத்தியிருக்கிறார். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், அப்பாவோட வார்த்தை ஒளிந்து போவது இல்லை. நீங்க சின்னதா உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்க வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? இல்ல பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களான்னு பாருங்க. பாட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பாட்டு. அதுக்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். அததான் ரொம்ப நேரம் நம்ம தியானிக்கணும். இன்னைக்கு உங்க வீட்லயோ இல்ல வாகனத்திலயோ நீங்க தேடி பாருங்க. பாட்டு சீடி நிறைய இருக்கா, வசன சீடி நிறைய இருக்கான்னு பாருங்க. அதுலயே தெரிஞ்சிடும் நீங்க வார்த்தை மேல எவ்வளவு வாஞ்சியா இருக்கிறீங்கன்னு சொல்லி. வசன சீடி ஒரு சீடி அதிகமா இருந்தாலும் சரி, நீங்க பாக்கியவான்கள். பாட்டை விட வசனம் ரொம்ப முக்கியம். அதுக்குன்னு பாட்டு வேணான்னு சொல்ல, பாட்டு வேணாம். ஆனா வசனம் தான் ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தை தான் ஜீவனா இருக்கிறது. அந்த வார்த்தை உங்களுக்கு அற்புதத்தை செய்யும். ஏசப்பாவோட வார்த்தை நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்யும். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பார்க்கணும்னா, ஜோசுவா 1:8 இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்பாவோட வார்த்தை உங்க வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. எப்பொழுதும் வசனம் உங்க வாயில இருக்கணும். சொல்லுங்க, உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கா? நான் அநேக ஜாதியில கடன் கொடுப்பேன். நானும் கடன் வாங்காதிருப்பேன். ஒரு நிலையான வீடு இல்லையா? சொல்லுங்க. அப்பா நிச்சயமாய் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு நீங்க வீட்டை உண்டு பண்ணி கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் திருமணம் ஆகலைன்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்களா? சொல்லுங்க. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதில்ல, ஏற்ற துணையை உண்டாக்கி தருவேன்னு அப்பா வாக்கு கொடுத்திருக்காங்க. ஆதாம் எனக்கு ஒரு துணை வேணும்னே கேட்கல, அப்பாவே இந்த வாக்குத்தத்தை கொடுத்து நிறைவேற்றி கொடுத்தாரு. அதே போலதான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வசனம் உண்டு. நீங்க பைபிளை படிக்கும் பொழுதுதான் அப்பா உங்களுக்கு என்ன வார்த்தை பேசுறாங்கன்னு தெரியும். அந்த வசனத்தை பிடித்து கொண்டு அந்த வசனத்தை இரவும் பகலும், சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பார்ப்போம்னா, இரவும் பகலும் அப்பாவோட வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம 24 ஹவர்ஸும் பைபிள் எடுத்து படிக்க முடியாது. அப்பா உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை நீங்க அசை போட்டு கொண்டே இருக்கலாம். அதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நீங்க வேலை செய்யும்போது சொல்லலாம். யார் உங்களை தடுக்க முடியும்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினா அப்பா கிட்ட இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினா அப்பா கிட்ட இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினா அப்பா கிட்ட இருந்து எனக்கு ஒத்தாசை வரும்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை யார் தடுக்க முடியும்? பாக்குறவங்க நம்மள பைத்தியம் நினைப்பாங்க. நினைச்சிட்டு போட்டோம். ஆனா தேவாதி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. நீங்க அப்பாவை தேடுற எல்லாரையும் பார்த்து பைத்தியம் தான் சொல்லுவாங்க. ஆனா ஒரு நாள் அப்பா உங்களை உயர்த்தும் பொழுது அவங்க எல்லாம் உங்களை தேடி வருவாங்க. அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல, சீக்கிரத்துல உங்க வாழ்க்கையில ஏசப்பா அற்புதத்தை செய்ய போறாங்க. யாரெல்லாம் உங்களை இகழ்ந்து பேசுனாங்களோ அவங்களெல்லாம் உங்களிடத்துல வருவாங்க. வார்த்தையை நம்ம சொல்லணும். வார்த்தை ரொம்ப முக்கியம். இப்ப பிரசவ வேதனை இருக்கா? சொல்லணும். கர்ப்ப வேதனை படுவதற்கு முன் பிள்ளையை பெற்றால் என்று சொல்லி அப்பாவோட வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நல்ல சேஃப் டெலிவரி அப்பா கொடுப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வசனத்தை அப்பா கொடுத்திருக்கிறாங்க. அதுக்குதான் வேதத்தை நிறைய நம்ம படிக்கணும். இந்த காலை நேரத்துல அப்பா உங்களோடு கூட பேசியிருக்காங்க. அப்பா உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய போறாங்க. இன்று முதல் உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்கள் நடக்க போகுது. இன்று ஒரே ஒரு தீர்மானம் எடுங்க. நான் பைபிள் நிறைய படிப்பேன், உங்க வார்த்தையை நானு விசுவாசமா அறிக்கை செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை செய்யுங்க. அப்பா பெரிய காரியங்களை செய்வாங்க. இப்பொழுதும் கண்களை மூடி கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெறக்கூடாதபடி என்ன தடையா இருக்கிறது என்பதை குறித்து இன்று பேசுனீங்க. இன்று அந்த தடைகள் எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து உங்களுடைய பிள்ளைகள் இன்று ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. இன்றிலிருந்து நாங்க அதிகமாக வேதத்தை வாசிப்போம். அப்பா, நீங்க கொடுத்திருக்க அந்த வாக்கு தத்தத்தை இரவும் பகலும் அறிக்கை செய்வோம் என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகள் இப்பொழுது ஒரு பொருத்தனை செய்யறாங்கப்பா. மறிக்கிற தருவாயில இருக்கிறவர்களுக்கும் இப்பொழுது உங்களுடைய தெய்வீக வல்லமை இறங்குகிறது. யார் யாரெல்லாம் வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட ஒரு அற்புதம் நடக்காதா, அவர்களுக்கு ஜீவன் திரும்ப வராதா என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்காங்கப்பா. இப்பொழுதே உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்கா, உங்களுடைய ஜீவன் இறங்குகிறதற்கா. ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்காங்களே, என்ன நடக்குமோன்னு சொல்லி பதறிக்கொண்டு இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா. இப்பொழுது நீங்க உங்க வார்த்தை வருகிறது, அப்பாவோட தழும்புகளால அவர்களுக்கு சுகம் கொடுத்து விட்டார். தெய்வீக சுகம் இறங்குனதற்கா. அதே போல பிரசவ வேதனை இருக்கிறாங்க, நீங்க சொல்றீங்க கர்ப்ப வேதனை படும் முன், பிரசவ வேதனை வரும் முன் பிள்ளையை பெற்றால் என்ற வார்த்தையின்படி நல்ல சேஃப் டெலிவரி நீங்க கட்டளை எடுக்கிறதுக்காக
குருடர்கள் பார்க்கிறதற்காய், செவிடர்கள் கேட்கிறதற்காய், முடவர்கள் நடக்கிறதற்காய், இப்பொழுதே அந்த வல்லமை இறங்குகிறதற்காய், மரித்தோர் உயிரோடு எழும்புகிற அந்த வல்லமை இறங்குகிறதற்காய், உடைய ஜீவன் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேலையும் இறங்கி கொண்டிருக்கிறதற்காய், என்ன அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுறாங்கப்பா. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீர் பிரகாசிக்க பண்ண போகிறதுக்காய் சொல்லு. அவர்கள் வாழ்க்கையில இருக்க இருளை அகற்றி போட்டு பிரகாசிக்க பண்ணுகிறதுக்காக நன்றி அப்பா. பலவீன நிமித்தம், கால் வலி, யூரினரி இன்ஃபெக்ஷன், இப்படி அநேக காரியங்களை குறித்து வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்போது அப்பாவோட தழும்புள்ள கரம் தொடுகிறார். இப்பொழுதே அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்ல இருந்து ஒரு விடுதலை, கால் மூட்டு வலியிலிருந்து ஒரு விடுதலை தருகிறார். ஸ்பைனல் கார்டு வழியிலிருந்து இப்பொழுது நீங்க விடுதலையை கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. தெய்வீக சுகம் இப்பொழுதே உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்குகிறதற்காக. குடும்பத்துல சமாதானம் இல்லை, பிள்ளைகள் நிமித்தம் குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்லை. இப்பொழுது குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானத்தை நீர் கட்டளையிடுகிறீர். எல்லா குழப்பங்கள் நீங்குகிறது. வாழ்க்கையில் இருக்கிற இருள்கள் அகன்று இப்பொழுது உம்முடைய ஒளி இறங்கி வருகிறதுக்காக நன்றி அப்பா. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகளை நீங்க ரட்சித்து ஆசீர்வதித்து நாள் முழுவதும் உடைய கரம் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்துகிற தயவுக்காக நன்றி. உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கும் ரட்சகரும் மீட்பரும் பரிசுத்தருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். பிரேயர் பாயிண்ட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ண. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.